அவருடைய ஸ்பீச்சை மட்டும்தான் எழுதி அந்த படிக்கிறாரே ஒழிய எதிர்கட்சிகளுக்கு எழுப்பின கேள்விகளுக்கான ஆதாரங்களை வந்து ஒரு போலீஸ்கிட்டையோ இல்லை மின்துறைகிட்டையோ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு கதை வேற சொல்லியிருக்காரு, நான் அப்பாவை காணோம் அப்படின்ற கதை. அந்த குட்டி ஸ்டோரிலாம் அங்கே தேவையா சட்டமன்றத்தில்? சட்டமன்றத்தில் வந்து எப்படி பேசணும் ஒரு முதல்வர் அப்படின்றது இவர் அண்ணாவை முன்னோடியாக காட்டுறாரு இல்லையா? அண்ணா அப்படியே அவர்தான் ஸ்டாலின் என்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாரு. அவரை தோற்கடிச்சிட்டான்னு தான் மக்கள் கவலைப்படுறாங்க. நீங்கள் ஏன் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றதுல மக்கள் வந்துட்டு இப்போ இவர் ஒரு முதல்வராகவே ஆகலை. சினிமாவில் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அவர் பண்ணுறாரு. பாட்டு பாடுறாரு, பின்னாடி இருக்கிறவங்க இன்னும் கேட்டாங்க தியேட்டரில் மாதிரி விசில் அடிக்கிறாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? தாவேக தலைவர் விஜய் அவர்கள் முதல்வரான பிறகு சட்டமன்றம் கூடியிருக்கு. ஆளுநர் அவர்களுடைய உரையில தொடங்கி அதற்கு இன்றைக்கு பதில் கொடுத்திருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். ஆளுநரோட உரை எப்படி இருந்துச்சு, அதற்கு இவருடைய பதிலுரை எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்? ஆளுநருடைய உரை வந்துட்டு அரசு கொடுக்குற உரை தான். ஆளுநருடைய உரைன்றது அரசு எழுதி கொடுக்குற, நாங்கள் என்ன வச்சுருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் கொடுத்த திட்டங்கள் என்னது அப்படின்றது தான். அதுதான் அவர் படிச்சுட்டு போயிட்டார். அதன் மீதான விவாதத்தில் வந்துட்டு எதிர்கட்சிகள் மற்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு பல விடயங்களை எடுத்து வச்சாங்க. அதுக்கு வந்துட்டு இவர் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இவர் வேற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாரு. முதல்வரை சொல்கிறீங்க? முதலமைச்சர் விஜயை சொல்கிறேன். அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன ஆச்சு, நீங்கள் வந்துட்ட உடனே இந்த 1 மாத காலத்தில் ஏன் சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு கெட்டுச்சு, எதனால் பெண்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்புன்றீங்களா, அதெல்லாம் என்ன எதனால் வரல அப்படின்னு அதுக்கெல்லாம் வந்துட்டு நேரடியாக பதிலே சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கி ஏற்கனவே இருந்த ஆட்சியின் மீது வந்துட்டு அவர் படியை போட்டுடுறாரு. இப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னோம்னா, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் போதைப் பொருள் தான். அந்த போதைப் பொருள் ஒழிப்புன்றது நம்ம வந்து செய்யறதில்ல, அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள்லாம் செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே பிளேம் போட்டுறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இருக்கிற அரசுக்கும் இதே போலீஸ் தான், அப்போ இருந்த அரசுக்கும் இதே போலீஸ் தான். அப்போது அந்த போலீஸ் ஏன் செய்யலைன்னு இவர் தானே கேட்குறாரு. இப்போ இவர் போலீஸ் அமைச்சர், இவர் கேட்கணும்ல, ஏன் நடக்கலை, ஏன் போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படலை அப்படின்ட்டு கேட்கல. சட்டம் ஒழுங்கு 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. விஜய் 10ஆம் தேதி பதவியாக இருக்கிறாரு, அது வரைக்கும் நல்லா இருக்குது. பிரச்சனை என்ன பெருசான எதுவுமே கிடையாது. தேர்தல் நடக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கலாட்டாவும் கிடையாது, கல்லடி கிடையாது, எதுவும் கிடையாது, மோதல் கிடையாது. 4ஆம் தேதி வாக்கெண்ணிக்கை முடிவு அறிவிக்கிறாங்க, அப்போ ஒன்றும் கிடையாது. இவர் 11ஆம் தேதி போயிட்டு பதவி இருக்கிறாரு, எல்லாம் புதுசுன்னு பெருசாகுது. சட்டம் ஒழுங்கு எதனால் பதில் சொல்லலை. மின் வெட்டு வந்துட்டு கடுமையாக இருக்குது நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும். கேரளாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்குது. இவரெல்லாம் பதில் சொல்லணும். ஸ்டாலின் இருந்த வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸ்டாலின் ரிசைன் பண்ணதுக்கு பிறகும் ஒன்றும் இல்லை. 11ஆம் தேதியிலேருந்து இது இருக்குது. அப்போ இது என்ன அர்த்தம்? இதுக்கும் பதில் சொல்லலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு அது தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை தரோம். கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, கரண்ட்டு இல்லை, எதுக்கு என்ன பதில் இல்லை. ஸோ ஒரு அதிகாரிகள் கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு பேசினார், அதுக்கும் பதில் இல்லை. அவருடைய ஸ்பீச்சை மட்டும்தான் எழுதி அந்த படிக்கிறாரே ஒழிய எதிர்கட்சிகளுக்கு எழுப்பின கேள்விகளுக்கான ஆதாரங்களை வந்துட்டு ஒரு போலீஸ்கிட்டையோ இல்லை மின்துறைகிட்டையோ வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு பதில் சொல்லலை. இன்றைக்கு ஒரு ஆதாரம் கொடுத்திருக்காரு சார். 2021 வந்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு, நாங்க வந்ததுதான் பாடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க பேசுறது. நான் சொல்றது என்னன்னா, முக்கியமா மக்கள் பாதிக்கப்படக்கூடிய 2 பிரச்சனைகள். சரி, 3ஆவது நீங்க எழுப்பின பிரச்சனை இல்ல, ஆதாரம் எதுக்குமே கொடுக்கல அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு கொடுத்திருக்காரு, இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கொடுப்பாரோ? அதை நான் சொல்றேன். எப்போ கொடுப்பாரு அது நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு தேசிய கீதம் வந்துட்டு கடைசியில் இசைக்க தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய வரைமுறை நெறிமுறைப்படி ஆரம்பத்தில் வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகளெல்லாம் நடக்கும், கடைசியாக வந்துட்டு தேசிய கீதம் அவ்வளோதான் போடுவாங்க. ஆனால் பிரசிடென்ட்டு வந்து கலந்துக்கிறதோ இல்லை மத்திய அமைச்சர் கலந்துக்கிறதுலையோ வந்துட்டு என்னன்னா, அது வேற புரோட்டோக்கால். அது ஆளுநருக்கு அந்த புரோட்டோக்கால் இல்லை. அதான் வழியில் உதயநிதி சொல்லிட்டு போனார். அது பிரசிடென்ட்டு கலந்துக்கக்கூடிய விஷயத்தில் வந்துட்டு அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பிரசிடென்ட் ஆஃபீஸு, பிரசிடென்ட் இன்னும் தனி இது இருக்குது. அவங்க வந்துட்டு முதல்ல எடுத்தோடனே தமிழ்தாய் வாழ்த்தை அவங்க போட மாட்டாங்க. எடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, தேசிய கீதத்தை போடுவாங்க. அப்புறம் முடியும் போது மறுபடியும் தேசிய கீதத்தை வச்சு முடிப்பாங்க.
அதை நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசு தான் இருக்குது. இங்கே சட்டப்பேரவையில் அது என்ன செய்யணும் அப்படின்றத செஞ்சுருக்கணும், ஏன் செய்யலைன்றதான் அவருடைய கேள்வி. மின்வெட்டு பத்தி பேசியிருந்தீங்க சார். மின்வெட்டு அவங்க ஏற்படுது அப்படின்றத விட ஏற்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏற்படுத்தப்படுதா மின்வெட்டு? அதிகாரம் யார் கையில் இருக்கு? முதலமைச்சர் விஜய் கிட்ட. அதிகாரம் தாவேக அரசு அரசினுடைய தாவேக அரசுகிட்ட தானே இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? எதனாலன்னு முதல்ல சொல்லணும்ல. திடீர்னு பெரிய அளவுக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா எலி கடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி, ஒயர் எலி கடிச்சிடுச்சுன்ற மாதிரி இது. இவங்க என்ன சொல்றாங்க, அங்கங்கே வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டாங்கன்றது, சில இடத்துங்களில் வந்துட்டு தூண்டி விடுறாங்க அப்படின்றது, விவசாயிகள் போராட்டம் வரைக்கும் தூண்டி விடுறாங்க அப்படின்றது. நீங்கள் தானே அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் தானே சரி பண்ணணும். உங்களை தாண்டி என்ஜினியர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி? அப்போ பிரச்சனை வேறு எங்கேயும் இருக்குது. இவங்க பிரச்சனையை தொடலை. சம்மரு, கோடை காலம், கன்சம்ஷன் அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமாகும் போது வெளியிலேருந்து பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கணும். அதை வாங்க தவறிட்டீங்க. ஏற்கனவே இருந்த அந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க. கரண்ட் கட் ஆகிடுச்சு, இவ்வளோதான் விஷயம். இதை மறைக்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்துட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டாங்க, இன்னொரு இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் நிர்மல்குமார் எதாவது கதை சொல்கிறாரு. உண்மையில் அது எதுவும் கிடையாது. விவசாயிகளுடைய பிரச்சனை எடுத்துக்கங்க. விவசாயிகள்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவோன்ட்டீங்க. இப்போ அதான் அவங்க கேட்குறாங்க. எல்லா கடனும் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு 75,000 வரைக்கும் தானே கையில் தள்ளுபடி பண்ணுறீங்க, இது எப்படி? எங்களுக்கு பெரிய அது சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்கு நிதிநிலை நல்லா இல்லை அப்படின்றீங்க. நிதிநிலை நல்லா இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்கள் வாக்குறுதியை கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஸ்டாலின் இருந்தாருன்னா என்னென்ன 2,000 ரூபா போயிருக்கும்ல. நீங்கள் 2,500 சொன்னீங்களா, என்ன ஆச்சு? அப்புறம் அந்த படித்த பட்டதாரிகளுக்குலாம் 4,000 ரூபா தரேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? 6 சிலிண்டர் என்ன ஆச்சு? எல்லாருக்கும் 25 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் சொன்னீங்களே, என்னாச்சு? இப்படி அண்ணாச்சின்னு கேட்டுட்ருக்கோம். அவருக்கு அதெல்லாம் பதில் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடி இருந்து ஆட்சியாளர்களை வந்துட்டு அது இது ஊழல் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்கள கோவப்படுத்திட்டு சட்டசபையில் வந்துட்டு ஒரு மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தி அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்ட உடனே இவர் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கதையால வேற சொல்லியிருக்காரு, அப்பாவை காணோம் அப்படின்ற கதை. அந்த குட்டி ஸ்டோரிலாம் அங்கே தேவையா சட்டமன்றத்தில்? சட்டமன்றத்தில் வந்துட்டு எப்படி பேசணும் ஒரு முதல்வர் அப்படின்றது இவர் அண்ணாவை முன்னோடியாக காட்டுறாரு இல்லையா? அண்ணா அப்படியே பேசினாரு. அண்ணா எவ்வளவு தூரம், எவ்வளோ டீசெண்டாக, எவ்வளோ உயர்வு பெருந்தன்மையோட அவர் பேசியிருக்காரு அப்படின்றத அந்த உரையை 67 உரையை எடுத்து பார்த்தா தெரியும். இவர் சும்மா அண்ணாவை பயன்படுத்துறது, எம்ஜிஆரை பயன்படுத்துறது, காமராஜரை பயன்படுத்துறது எதுவுமே இல்லை இவங்களோட அடிப்படையிலேயே. அப்படியே பார்த்தோம். உங்கள் அப்புறம் காணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் ஸ்டாலின் நீங்கள் தேடி போய் பார்த்தீங்க. அவர் தான் ஸ்டாலின் என்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. அவரை தோற்கடிச்சிட்டான்னு தான் மக்கள் கவலைப்படுறாங்க. நீங்கள் ஏன் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்றதுல மக்கள் வந்துட்டு இப்போ யோசிக்கிறாங்க. இவர் ஜெயிச்சிட்டாரு, இவர் இந்த மாதிரி கரண்ட் இல்லாத தூங்குறோமே, தூக்கம் வராத தவிக்கிறோமே அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவர் போது எல்லாம் நல்லா இருந்தது இல்லை. அவர் எங்கே காண போகிறாரு? பேசக்கூடாதுல்ல அந்த மாதிரி. அப்படின்னா நீங்கள் போட்டு அவரை சந்திச்சிடக்கூடாது. அவரை சந்தித்து அவருக்கு போட்டு துண்டு போட்டு பொக்கே எல்லாம் கொடுத்து தப்பு இல்லை அதெல்லாம். அவருடைய பதிலுரை, செய்கை, அந்த உடல் மொழிகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இதெல்லாம் யதார்த்தமா எல்லாருக்கும் இருக்கிறதா? சினிமாமா எல்லாம் முழுக்க ரம்யா சினிமா. இவர் ஒரு முதல்வராகவே ஆகலை. சினிமாவில் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் அவர் பண்ணுறாரு. இவர் பாட்டு பாடுறாரு. பின்னாடி இருக்கிறவங்க என்ன கேட்டாங்க, தியேட்டரில் மாதிரி விசில் அடிக்கிறாங்க. ஒரு முதலமைச்சராக வந்தவருக்கு வந்துட்டு வெளிப்படுத்த வேண்டியது பொறுப்பு. இப்போ எதிர்கட்சிகளுக்கு பதில் இல்லை. எதிர்கட்சிகளுடைய கேள்வி மக்களை முன் வச்சு தானே அவங்க கேட்குறாங்க. ஏன் மின்வெட்டு, ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, ஏன் அது சரியில்லை இது சரியில்லை, ஏன் விவசாயிங்க போடுறாங்கன்னா மக்களை வச்சு தானே அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது மக்களை தானே இப்போ குறி வச்சு பதில் சொல்லணும். இவர் எதிர்கட்சிகள் மேலே பாயிறாரு. அப்போ அங்கேருந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு என்ன இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறேன் ரம்யா அப்படின்னு சொன்ன என்ன சொல்லுவீங்க? என்னடா இருந்தாலும் கடவுள் முட்டாளாக இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லுவீங்க. நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போக போகிறீங்க. ஏதோ குமுதம் வழியாக மக்கள்கிட்ட நான் சொல்லக்கூடிய விடயங்கள் போக போகுது. அப்போ ரம்யா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கெரியா ஓகே, நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு பதிலை தேடுறீங்க, அந்த விஷயத்துக்கும் என்ன பதில்னு தேடுறீங்க, என்னுடைய எக்ஸ்பர்ட்டாக என்ன பதில் அப்படின்னா தேடுறீங்க. இதைத்தான் நான் சொல்லணும். நான் வந்துட்டு ரம்யா மேலே கோவப்பட்டோம்னா என்ன அர்த்தம்? எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? அது ஒரு பயன்படுத்திக்க தெரியல. இவர் அவங்கள வந்துட்டு சகட்டு படிக்கி திட்டுறாரு, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்திருக்காங்க. இந்த விஷயம் நியாயமானதா? இல்லை, எதிர்கட்சிகள் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஊழல் நடந்துச்சு அப்படின்றாரு.
அதாவது கட்சிக்காக ஃபண்டு வாங்கினீங்க அப்படின்றாரு. அவங்க என்ன கேட்குறாங்க, யார் வாங்கினது, வாங்கினதுன்னு அந்த பேரை சொல்லுங்கன்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் பேரை யாரையும் சொல்லலை, உங்களுக்கு நீங்கள் கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எங்களை பார்த்து தானே சொல்கிறீங்க, நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறீங்களா 10 ரூபா பாட்டிலுக்கு 40 ரூபா மூட்டைக்குலாம் எல்லாம் பேசுனீங்களே, இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னதுக்கு உடனே நாங்கள் பதில் சொல்லணுன்றாங்க. இவர் சொல்கிறதுக்கு பதில் சொல்லணும். அதுதான் இவர் என்ன சொன்னார், சபாநாயகர் முடிச்சிட்ட உடனே நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் தலைவருக்கு மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. சம்மந்தப்பட்டது யார், பாலாஜி, செந்தில் பாலாஜி அங்கே எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்காரு, அவரெல்லாம் பதில் சொல்லணும். மின்சாரம் அப்படின்னோம்னா அங்கே திருச்சுழி எம்எல்ஏவாக இருக்கிறார் இப்போ தங்கம் தென்னரசு, அவர் மின்சாரத்துறை அமைச்சராகவும் இருந்தார், அவரெல்லாம் பதில் சொல்லணும். டிரான்ஸ்போர்ட்டுன்னு வந்துச்சு அப்படின்னோம்னா சிவசங்கரில் பதில் சொல்லணும். அதை விட்டு எல்லாத்தையும் இவர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மட்டும் கொடுத்துட்டு பண்ணும்போது அவங்க அதில் காரசாரமாக விவாதம் போகணும். எதிர்கட்சியில் இருந்தவங்க விசில் அடிக்கிறது இன்னும் சில வார்த்தைகள்லாம் விட்டதுனால அவங்க வந்துட்டு வெளியே நடப்பு செஞ்சாங்க. அவங்க வெளிநடப்பு செய்யலைன்னா இன்னைக்கு வந்துட்டு சட்டசபையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருக்கும் என்ன சார் கேவலமா. ஆமாம், அவங்க போயிட்டதுனால ஒன்றும் ஆகலை, ரொம்ப பயங்கரமாக மோதிக்கிட்டாங்க, வார்த்தையெல்லாம் தடிச்சு போச்சு, எல்லாமே போச்சு. சபாநாயகர் திணறினாரு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா. ஆனா இவங்க தாவேக்கா தரப்புல ராஜ்மோகன் சொன்னது என்னன்னா, ஒருமையில பேசுறாங்க திமுக காரங்க, எங்களை ஏன்னு சொல்றாங்க அப்படின்னு இல்லை, சொல்றாங்க. ஏன்னு எப்படிங்க எடுத்த உடனே சொல்லுவாங்க, உங்கள் தரப்புல இருந்துட்டு முதல்ல கையை காட்டினாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்களும் எப்படின்னாங்க. ஒரு சிறப்புலாம் காட்டுறாங்க. இப்போ சத்தம் போட போது நீங்கள் எதிர்கட்சி பக்கம் தான் காட்டுறீங்க, சத்தம் போட போது ஆளுங்கட்சியும் காட்டணும்ல, காட்டவே இல்லையா? இப்ப நேரலை செய்யப்படுது அப்படின்றதுலயும் வந்து எல்லாத்துலயும் பாரபட்சம் இருக்குது, எல்லாத்துலயும் பாரபட்சம் இருக்குது. அதான் இங்க பிரச்சனையே. விசில் அடிக்கிறாங்க சபையில வச்சு சீஃப்னு விசில் அடிக்கிறாங்க, சினிமா கோட்டையில விசில் அடிக்கிற மாதிரி. அப்ப உதயநிதி சொன்னது நியாயம் தானே, ஷூட்டிங் ஸ்பாட்டாக வந்து மாறி இருக்கு. அதுதான் தெரியுத, ஆரம்பத்திலேயே ஒரு உடல் மொழி எல்லாமே அப்படித்தானே தெரியுது. இவர் யாரு, இவரோட அரசியலுக்கு வந்த கதையெல்லாம் யார் கட்டது? அது ஒரு தனியா அன்னைக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பயிற்சி கொடுக்குற அன்னைக்கு அவர் சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. என்னைக்குனாலும் நீங்க பேசுறது மக்கள் மத்தியில போக போது ஊடகத்தின் வழியா. இன்னைக்கு சொல்றது என்ன இருக்குது? இன்னைக்கு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அது ஆளுநர் உரை தானே, அதில் என்ன இப்படி பேச வேண்டியது இருக்குது? இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, எதை வேணாலும் பேசலான்ட்டு, எதை வேணாலும் பேசலாம். அதானே கதை சொல்றாரு, தப்பா பேசுறாரு, அடிப்படை ஆதாரமற்ற பேசுறாரு. ஏதாவது ஒன்றுத்துக்கு ஆதாரம் கொடுத்தார பாருங்க. முன்னாடியே சொன்னது போல அந்த விஷயத்துக்கு சொல்லியிருக்காரு சார். அது ஒரு விஷயத்துக்கு ஒரு இன்விடேஷன் கொண்டாந்தாரு, அதானே அது அரசுகிட்ட இருக்கும் கொண்டாந்துட்டாரு. அரசு இவங்க கிட்ட போலீஸ் கிட்ட என்ன ரிப்போர்ட் வச்சிருக்கிறீங்க? ஒரு முறை கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகமாகி போச்சு அப்படின்னாங்க. உடனே கலைஞர் என்ன பண்ணார், அப்போ இருந்த ஒரு டிஜிபி, அப்போ ஒரு ரேடி இருந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லி இருக்கிறாங்க பதில் நீங்கள் கொடுங்கன்னாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு பதில் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 3/4 பேஜ் வந்துச்சு பேப்பரில், அவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதோட வாயை பொத்திக்கிட்டாங்க. ஸோ சட்டம் கொடுங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட இருந்து பதிலே பெறணும்னா போலீஸ்கிட்ட இருந்து. இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் அவங்ககிட்ட பதில் சொல்லணும். அதுக்கு பிறகு தான் சிஎம். ஒரு தகவலை யார்கிட்ட இருந்து பெறணும் அப்படிங்கிற போதிய அறிவு இல்லாம இருக்காங்களா? அறிதல் புரிதல் இல்லை, அறிதல் புரிதல் தெரிதல் எதுவுமே இல்லை. அவங்களே பேசுறாங்க. நேற்று வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, ஆதாரத்தை நான் நாளைக்கு தரேன்றாரு. அந்த ஆதாரம் இல்லாத பேசக்கூடாது. இவங்க இதே கேள்வியை வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேட்டாங்கல்ல, ஆதாரம் இருக்கான்ட்டு. உடனே அவர் சொன்னார்ல, எந்தெந்த இடத்துல எப்படி இருந்த பெண்கள் என்னன்னா அப்படின்றதுல அந்த மாதிரி பேசணும். ஸோ காகிதம் வச்சுட்டு இருக்கிறேன்னா ஆதாரம். இப்போ நான் வந்துட்டு நீங்கள் போன முறை கூட உங்ககிட்ட தான் பேசுகிறேன், உடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தை எடுத்து நான் பேசுகிறேன், ட்ரக் இல்லிசிட் ட்ரேட் அப்படின்ட்டு. இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன்? இந்திய ஒன்றிய அரசோட உள்துறை அமைச்சருக்கு எடுக்கிறேன். ஏன் நான் எடுக்கணும்? ஏன்னா நம்ம ஒரு பத்திரிகையாளர், நம்ம பாட்டுக்கு பேசிட்டு போயிட முடியாது. ஸோ அப்போ நம்ம ஆதாரப்பூர்வமாக பேசுகிறோம். இதே பொறுப்புணர்வு இருக்கணும்ல சீஃப் மினிஸ்டருக்கு, ஏன் அந்த பொறுப்புணர்வு இல்லாத போச்சு? சட்டமன்றத்திலேயே இப்ப நிர்மல்குமார் அமைச்சரா சொல்றதை தாண்டி முதலமைச்சரே வந்து என்ன சொல்றாருன்னா, முந்தைய இருந்த அரசு வந்து மின்வெட்டுக்கு வந்து காரணம், அதனாலதான் தொடருதுன்ற மாதிரி பேசுறாரு. முந்தைய அரசு மின்வெட்டுக்கான காரணமா இருந்ததுன்னா அவங்க ஆட்சியில ஏன் மின்வெட்டு ஏற்படலை? நீங்க ஏதாவது மின்வெட்டு பார்த்தீங்களா? 10ஆம் தேதி வரைக்கும் நானும் பார்க்கல. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் ஒரு தடவை பவர் ஃபெயிலியர் ஆகி போச்சு. நான் என்ன சொல்ல வரேன், நான் அதில் அக்யூஸ் பண்ணலை விஜயை நான், ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சவன் நான்.
சம்மரில் வந்துட்டு கன்சம்ஷன் அதிகமாகும், ஒரு 20% வரைக்கும் அதிகமாகும். ஸோ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடணும் ப்ரைவேட் பார்ட்டிஸ் கிட்ட. பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடும்போது அவன் கூடுதலாக தான் கேட்பான். 5 ரூபாய்க்கு விற்கிறான்னா யூனிட் அப்போ 8 ரூபாய்க்கு விற்பான். ஸோ அதை கொடுத்து தான் வாங்கி ஆகணும். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, கேரளாலேயும் தான் சம்மரு, கர்நாடகத்தில் தான் சம்மரு, ஆந்திராவில் தான் சம்மரு, மராட்டியத்தில் தான் சம்மரு. அப்போ எல்லோரும் தானே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, அவங்க விலையை ஏற்றுவான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்க வேண்டியது தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊழல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. சப்ளை இல்லை கரண்ட்டு கட்டா வெட்டு, மின் வெட்டு, அது கட்டு இல்லை மின் வெட்டு. இவர் என்ன சொல்கிறாரு, மின்சாரத்துறையினுடைய செயலாளர் சப்ளை கரெக்டாக இருந்துட்டார். அப்போ மின்வெட்டு எதனால் ஏற்படுதுன்னு உடனே அதை அந்த எலி கட்சிச்சுன்ற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஃபியூஸ் கேரியர் அங்கே போடுங்கன்னு அதான் திமுககாரன் கேட்டான். நேற்று பேசும்போது சொன்னார்ல அவர் சிவசங்கர், மத்தியானத்துக்கு பிடுங்கின ஃபியூஸ் கேரியருக்கு நைட்டு பவர் கட் ஆகுமான்னு கேட்டாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு வெக்கக்கேடு இல்லை இவங்களுக்குன்னா. எது பேசணும் என்ன அப்படின்றது தெரியல. நீ வெள்ளை அறிக்கை கூட கருப்பு அறிக்கை கூட அதெல்லாம் வேற விஷயம். நீ ஊழல் ஆட்சின்ற முன்னாடி இருந்தவங்க, அவங்க இருந்தபோது சரியாக இருந்துச்சு எப்படின்றாங்க. ஊழல் ஆட்சின்னா எல்லாமே டிஸ்மேண்டில் ஆகி கிடக்கணும்ல, பிரச்சனை வரணும்ல, இல்லையே. அப்போ நல்லா இருந்தது எல்லாமே. நீங்கள் வந்த உடனே தானே எல்லாமே வந்துட்டு இப்படி போச்சு. அப்போ இதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னா என்ன, உங்களுக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா இன்றைக்கு நிறைய விஷயங்களுக்கு பதிலுரை கொடுத்திருக்காரு. தொடமாட்டோம், ஊழல்ல இருக்கிறவங்கள வந்து சும்மா விட மாட்டோம், தொடமாட்டோம், தொட்டவங்களையும் சும்மா இருக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு சார். இது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஎஸ் இருக்குது, கேஸை போட சொல்லுங்க, கோர்ட்டில் நிறுத்துங்க. அப்போ ஆதாரம் கேட்பாங்கல்ல, இதே மாதிரி தானே செந்தில் பாலாஜி எடுத்து போய் 400 நாள் உள்ள வச்சிங்களே, என்னாச்சு கேஸு? அது சென்ட்ரல் கவர்மெண்ட், என்னாச்சு? கேஸை போட்டீங்க, ஆதாரம் வேணும்ல, கிடைச்சதா? நீயும் பத்திரிகையாள் தான், நானும் பத்திரிகையாள் தான். ஏன் அவளை விடுதலை பண்ணாங்க? ஏன் விடுதலை பண்ணது போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு? இப்போ எந்த எவிடன்ஸ் இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் உள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய வழக்கை பார்த்தோம்னா இது என்னைக்கு முடியும்னு எங்களாலேயும் சொல்ல முடியல. நாங்கள் இப்போ ஜாமீனில் விடுதலை பண்ணுறோன்னு விடுதலை பண்ணாங்க. இதான் நடந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து உதயநிதியை பிடிச்சி உள்ளே போடுறதுக்காக டாஸ்மாக் ஊழல்னு சொன்னீங்க. இப்போ இவர் சொல்கிற மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபான்ற மாதிரி நீதிமன்றத்துக்கு போச்சு. எப்படா நீ டாஸ்மாக் என்டிட்டி மேலே கேஸ் போட்டேன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணாங்களா இல்லையா? ஸோ கேஸ் போட்டு பாரு, அப்போ தான் தெரியும். இப்போ உங்கள் மேலேயும் வழக்கு இருக்குது இல்லை, 15 கோடிக்கு வந்துட்டு வரி கட்டலன்ட்டு வழக்கை போடுங்க. சும்மா இங்கே வந்துட்டு வீரவசனம் பேசக்கூடாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பொறுப்போட பேசணும். சவால் விடுற இடம் கிடையாது அது. மக்களுக்கு பதில் சொல்லணும். அது தெரியல விஜய்க்கு, அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல. இல்ல சவால் விடாம இப்போ ஒரு விஷயம் கேட்கறாங்கன்னா அதுக்கு பதில் வந்து சவாலா சொல்லலாம் சார், அது கூட பண்ணக்கூடாது சார். நீங்க பதில் சொல்லுங்க, ஆதாரத்தோட சொல்லுங்கன்றாங்க. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் எவ்வளவு காசு போச்சு, பில்ஃபரேஜ் எவ்வளவு போச்சு, எவ்வளவு பாட்டில் வித்துச்சு, எவ்வளவு குவார்டர்ஸ் வித்தாங்க, இவ்வளவு காலத்துல இவ்வளவு வித்துருக்காங்க, இவ்வளவு வரல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவங்களே உங்க மேல கேஸ் போடலாம்ல, தப்பான தகவலை தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல அவங்க வந்துட்டு டிஃபார்மேஷன் போடலாமே. எப்படி வேணாலும் போடலாம் கேஸை போடுங்க. முதல்ல கேஸ் போடுறத முன்னாடி ஆதாரத்தை சொல்லுங்க. முதல்ல ஆதாரமே இல்லாத பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.